கீழே உழுவுது முட்டை. இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போற? முட்டை குழம்பு தான் வைக்க போறேன். இது என்ன இது? ஆரம்பிக்கலாமா? தேவையான பொருட்கள் முட்டை குழம்புக்கு சின்ன வெங்காயம், அப்படி சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி மீடியமான சைஸ் 2, கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். வாங்க செய்ய போகலாம். இப்போ வெங்காயம் உரிக்கிறோம். இந்த சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். மெல்ல மெல்ல. இப்போ இஞ்சி உரிக்க போறேன். இஞ்சி உரிச்சாச்சு, அவ்வளோதான். அடுத்து இது எல்லாத்தையும் கழுவ போறோம். லோச்சக் மோச்சக் பச்சக் குட் லோச்சக் மோச்சக் லோச்சக் பச்சக் லோச்சக் பச்சக். இப்போ இதை எல்லாத்தையும் கட் பண்ண போறோம். கர 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 கர. நம்ம இஞ்சி பூண்டு அரைக்க போறோம். கர கர கர. மீண்டுமா அரைப்படலன்னா தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா நல்லா அரைச்சிரும். நீ அப்படி வரியா? முட்டை வேவிக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறோம். லோச்சக். முட்டை வேகட்டும், அது கூட நம்ம வெங்காயம் தக்காளி வணக்கலாம். இது சீரான செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பட்டை கிராம்பு, கொஞ்சோண்டு பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை போடணும். அப்புறம் வெங்காயம் பொன்னிறமாக வெங்காயத்தை வதக்கணும். ஒரு முட்டை வெடிச்சுக்கிச்சு போல. சரி பரவாயில்ல, உடஞ்சா பரவாயில்ல. முட்டை வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இன்னொரு 5 நிமிஷம் ஆனால் வெந்துடும், எடுத்துடலாம். இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடணும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிருச்சு. தக்காளி போடணும், பச்சை மிளகாய், உப்பு போட்டோம்னா சீக்கிரம் தக்காளி வதங்கும். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், அவ்வளோதான். நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றலாம். இப்போ தண்ணி கொதிக்கிட்டோம். அரைச்சி தேங்காய் அப்படியே ஊற்றுறவங்களும் அப்படியே ஊற்றிக்கலாம், பால் எடுத்து ஊற்றுறவங்களும் ஊற்றிக்கலாம். நம்ம சௌகரியம் எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம். எனக்கு பால் எடுத்து ஊற்றினா தான் பிடிக்கும். இப்போ வந்து முட்டை ரெடி ஆயிடுச்சு. முட்டையை எடுக்க போகிறோம். ஆறு முட்டை போட்டோம். ஒரு முட்டை உடஞ்சிருச்சு. 5 முட்டை. முட்டையெல்லாம் உரிச்சாச்சு. தண்ணி ஊற்றி கழுவிடுவோம். முட்டையே கீறியாச்சு. இப்போ தேங்காய் பால் எடுக்கிறோம். இப்போ குழம்பு திக்காக வந்துருச்சுங்க. இப்போ குழம்புல இந்த ஸ்டேஜ் வந்தோடனே தேங்காய் பால் ஊற்றணுங்க. தண்ணியில் போட்டு உரிச்சா சீக்கிரம் உரிப்பட்டுரும். இது கொதி வந்ததுக்கப்புறம் முட்டை எடுத்து போடலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும்.
எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தான் முட்டையை நம்ம போடணும். போட்டா முட்டையை போட்டு ஒரு கிளறு. குழம்பு ரெடி. முட்டை முட்டையா சலங்கா கொதின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வரப்போ குழம்பு இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சுன்னா அர்த்தம் குழம்பு. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணியாச்சு. சாப்பிடலாம் வாங்க. சூப்பராக இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் முட்டை குழம்பு வச்சு சாப்பிடுங்க.